நம சிவாய. இறைவனுக்கு அந்த பூஜை நேரத்தில் பூக்கள் எவ்வளோ முக்கியம்னா சொல்ல வார்த்தை இல்லைங்க. எல்லா நேரமும் எல்லா நாளும் நம்மளால் போய் வாங்க முடியாது. நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது 10-5 சேர்த்து வச்சு பகவானுக்கு நாம் நம்ம கையார கட்டி கண்டிப்பாக நம்மளால் என்ன முடியுமோ. துளசி பாருங்கள், எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாமரை ஆனது லக்ஷ்மி வெங்கடேஸ்வரருக்கு பிடிக்கும். அம்பாளுக்கு இந்த பூவானது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிறகு ரோஜா, காஷியில் எல்லா கோயிலையுமே செண்டு பூ தாங்க போடுவாங்க. ஏன்னா அங்கே செண்டு பூ தான் வளர்ச்சியாக என்னன்னு தெரியல, இல்லை காசியில் பகவானுக்கு இதாக பிடிக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நான் காஷி அயோத்தியெல்லாம் போகும்போது இந்த செண்டு பூ தான் எல்லா பகவானுக்கும் போட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பிரசித்தப்பட்ட பூ. நம்மளுடைய காஷி, அயோத்தியா, பிறகு பார்த்திங்கன்னா இமயமலையில் எல்லா ஊர்லேயுமே செண்டு பூ ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அங்கே அதான் போடுவாங்க. சில ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். எனக்கு மாலை போட்டிருப்பாங்க. காஷியில் பூஜை முடிஞ்சோன்னா சின்ன மாலை கொடுப்பாங்க. அவங்களே சில டைம்ஸு போட்டுட்ருவாங்க. அந்த நேரத்தில் எனக்கு போட்டுவிட்டாங்க. அங்கே இந்த பூ, பிறகு செண்டு பூ, இந்த ஐயப்ப சாமி பூன்னு சொல்லுவாங்க, அங்கே அதுவும் விசேஷம். ஸோ அந்த மாதிரி பகவானுக்கு பிடிச்ச எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக இருக்கும்போது கொண்டு வந்து பூக்களை கொண்டு வந்து வீட்டில் கட்டி சுவாமிக்கு உங்கள் கையார போடுங்க. இறைவன் வேறு என்ன கேட்க போகிறாங்க? எதுவுமே இல்லையா? நம்ம ரோட்டில் நம்ம வீதி ஓரமாக ஏதா மரங்களில் பூ இருக்கும், கண்டிப்பாக அதையாவது நீங்கள் இறைவனுக்கு செலுத்தலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் எல்லா நாளுமே இப்படி வாங்க முடியாது. ஏதோ ஒரு நேரம் இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இறைவனுக்கு போடலாம். ஜாஜி மல்லி நம்ம கையார கட்டி நாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. மல்லிப்பூ லக்ஷ்மி நாராயணருக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னா சொல்ல வார்த்தை உண்டா? மனம் என்றாலே மகாலட்சுமி தானே, இல்லைங்களா? நம் மனமும் மனமாக இருக்கணும். நாம் கட்டக்கூடிய அந்த மலர்களானது நம்ம கைப்பட கட்டி அம்பாளுக்கு போடுவது என்பது அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்க. அது மட்டுமா, இந்த மாதிரி ஒரு பூ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சின்ன குட்டி விளக்கு நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். மகாலட்சுமி விளக்காக நம்ம வச்சுருப்போம். பூ குறைவாக இருக்க நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பூ வாசல்லையோ இல்லை மகாலட்சுமி விளக்கு கட்டி நம்ம வைக்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமான மனத்தோடு அந்த விளக்கு ஜோதியானது நல்லா இருக்குங்க. பிறகு கனகாம்பரம் பாருங்கள், எந்த அளவுக்கு நாம் நம் கையார கட்டி அம்பிகைக்கு இந்த கனகாம்பரம் மல்லியானது சேர்த்து வச்சு பாருங்களேன், அம்மனுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். தாயாரே பெரும் மகிழ்ச்சி அடைவாங்க. அந்த நிகழ்ச்சியை பார்த்து நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இல்லைங்களா? கனகாம்பரம் சொல்லவே தேவையில்லைங்க, அவ்வளோ அழகுங்க கனகாம்பரம். பாருங்கள், எண்ணற்ற அழகாக கனகாம்பரம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த மாதிரி கட்டி நம்ம தெய்வத்துக்கு போட்டால் எண்ணற்ற மகிழ்ச்சியாக நாம் அதை உணர்வோம். பிறகு முல்லைப்பூவுங்க, சொல்ல வார்த்தை உண்டா? அந்த முல்லைப்பூவின் மனமானது மகாலட்சுமி தாயாருக்கே ஆகட்டும், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, அம்பிகை தாயாருக்கே ஆகட்டும் அவ்வளோ ஒரு பிடிச்சமான பூக்களாக இருக்குங்க. பிறகு துளசி மாலைங்க, எம்பெருமானுக்கு எவ்வளோ பிடிக்கும்னா பெருமானுடைய பூஜைக்கு துளசி ஒன்றே போதுமானதுங்க. அந்தளவுக்கு பிடிச்சமான துளசியை நாம் மறுக்கலாமா? நம்ம கையார கட்டினது துளசி மாலையானது பகவானுக்கு சாத்தி பாருங்களே. கண்ண பெருமானுக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு, பெருமானுக்குன்னு சொல்லி போட்டு மகிழ்ச்சியான தருணத்தை நம்ம கையார கட்டி போட்டு பாருங்களேன். அந்த தருணத்தை நீங்களே அனுபவிச்சு பாருங்கள். எண்ணற்ற மகிழ்ச்சியாக அது நமக்கே உணர தோணும். பெருமானே நாராயணா, பகவானே, தாய் தந்தையே, மகாலட்சுமி தாயாரே, லக்ஷ்மி நாராயணரே போற்றி போற்றி.